வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. சரிடா கண்ணம்மா, மெடிக்காலில 4 மணி ஆயிடுச்சு, கொஞ்சமாவது தூங்கு, முகத்தையும் கண்ணையும் பாரு எப்படி செவந்து போச்சுன்னு என அவளின் கலைந்த தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டான் சித்தார்த். அவனுடைய அக்கறையில் நெகிழ்ந்த சிந்துஜா அவனை கட்டிக்கொண்டு, நீங்க என்று குழந்தையாக கேள்வி எழுப்பினாள். புன்னகைத்தபடி அவள் தலையில் முட்டியவன், நானும் தான், குழந்தை ஹால தனியா தூங்குறான், பயந்து அழப்போறான், நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன் என்றவன் விலகி கீழே இறங்க அவன் கரம் பற்றி தடுத்து நிறுத்தினாள் சிந்து. என்னம்மா என்றான் குழப்பத்துடன். வார்த்தைக்கு வார்த்தை சித்து தன்னை மா போட்டு பேசுவது அவளுக்குள் பரவசத்தை உண்டு பண்ண எழுந்து தேங்க்ஸ் என்றவள் அவன் எதிர்பாரா நேரத்தில் சட்டென்று எம்பி கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டாள். ஆனந்த அதிர்ச்சி அடைந்தவன் அவள் கரத்தை எடுத்து முத்தமிட்டு, நீ தேங்க்ஸ் சொன்னதும் உன் காதை பிடிச்சு திருடலாமா நினைச்சேன், ஆனா பின்னாடியே ஒரு முத்தத்தை கொடுத்து என்ன சமாதானம் பண்ணிட்டியே என்றவன் கேலி செய்ய முகம் சிவந்தாள் அவள். மனைவியின் கண்ணம் கிள்ளியவன் திரும்ப, நான் எது கூப்பிட்டேன்னு இன்னும் சொல்லவே இல்ல என்றாள் இவள் வேகமாக. அவன் வியப்புடன் பார்க்க, வந்து இனிமேல தருண நடுவுல படுக்க வைக்க வேணாம், நீங்க தான் படுக்கணும் என்றவளின் குரல் ஏதோ யோசனையில் சொல்லின் முடிவில் தேய ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களில் யாரிடமும் கிடைக்காத அன்பும் அரவணைப்பும் சித்துவிடம் கிடைக்க தாய் பறவையின் சிறகுக்குள் அமிழ்ந்து கிடக்கும் பறவை குஞ்சாய் மாற ஏக்கம் கொண்டவள் எந்நேரமும் அவனுடைய அருகாமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டாள். அவளையே பார்த்திருந்தவனுக்கு அவளின் எண்ண ஓட்டம் புரிந்தது. தன்னுள் தோன்றிய நேசத்திலும் பாசத்திலும் ஆர்வமாக அவனிடம் பேச ஆரம்பித்தவளுக்கு சொல்லின் முடிவில் தான் கூறுவது தவறாக அர்த்தம் கொள்ளப்படுமா என்ற சஞ்சலம் தோன்றி இருக்கிறது. சிந்துவின் முகத்தை நிமிர்த்தியவன் அவள் விழிகளை ஆழமாக ஊடுருவி, நீ இருந்த சூழ்நிலையில இந்த பாட்ட கேள்விப்பட்டிருக்கியான்னு எனக்கு தெரியல, ஒரு கவிஞன் தந்தை மகளின் உறவை பத்தி மிக அழகா சொல்லிருப்பான். இப்ப அவரு உயிரோட இல்ல, பாவம், நல்லவங்களுக்கும் சாமர்த்தியசாலிகளுக்கும் இந்த உலகத்துல இடமே இல்ல போல என்று பெருமூச்சு விட்டவன் மீண்டும் அவளை நோக்கினான். அந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான வரி வரும். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லன்னு. அதுல எத்தனை அர்த்தம் பொதிஞ்சிருக்குது தெரியுமா? இது தந்தை மகள் உறவுக்குன்னு இல்ல, அண்ணன் தங்கை, அக்கா தம்பி, அம்மா பிள்ளைன்னு எல்லா உறவுகளுக்கும் அது பொருந்தும். முத்தம் என்பது காமத்தின் வெளிப்பாடு மட்டும் இல்லை, காதலின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, அனைத்திற்கும் உரித்தானதே. ஒருவரை ஆறுதல் படுத்த தேவைப்படும் 1000 வார்த்தைகளுக்கு சமம் ஒரு அரவணைப்பும் அன்பான முத்தமும். நீ என்கிட்ட வெளிப்படுத்துறது முழுக்க முழுக்க என் மேல உள்ள அன்புதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒன்னனுக்கும் தப்பா அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு விலகி இருக்காத என்று செல்லமாக அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான் சித்து. அவன் விளக்கத்தில் முகம் மலர்ந்தவள், நீங்க எப்படி இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க என்றாள் ஆச்சரியமாக. மென்மையாக முறுவளித்தவன், ஆமா தாயே, உடனே என்ன மகானாக்கி ஒரு ஓரமா உட்கார வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சிடாத. நானும் மனுஷன்தான், எனக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கு. நான் வளர்ந்த விதமும் படிக்கிற புத்தகங்களும் என்ன பண்படுத்தி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல உன் மேல வச்சிருக்க அளவு கடந்த காதல் தான் என்னை இப்படி செயல்பட வைக்குது என்று கண் சிமிட்டினான். அவனையே ஆசையாக பார்த்தவள் தன்னை மீறி தேங்க்ஸ் என சொல்ல வந்துவிட்டு நாக்கை கடித்து நிறுத்தினாள். என்று ஒற்றை விரலை காட்டி விழிகளை உருட்டியவன் சட்டென்று சிரித்து, ஒன்று செய், தேங்க்ஸ்ங்கிற வார்த்தைய மண்டையில தோன்றும் போதெல்லாம் அதை ஊதி புறம் தள்ளிவிட்டு ஐ லவ் யூ சொல்லிடு என்றான் தீவிரமாக. அது எப்படி என்றவள் தயங்க, ஹே லூசு, லவ்ங்கிறது அன்போட வெளிப்பாடு. மனசுல எந்த விகல்பமும் இல்லனா யாரும் யாருக்கிட்ட வேணாலும் சொல்லலாம். நம்ம ஊர்லதான் அதுக்கு போலி வர்ணம் பூசி இருக்காங்க என்று அவள் தலையில் தட்டினான். அதற்குள் தருணின் சினுங்கள் கேட்கவும் அவனிடம் விரைந்தான் சித்து. அறையின் வாயிலில் நின்று அவனையே சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள் சித்து. நீ இன்னும் படுக்கலையா என்று வினவியபடி தருணை கட்டிலின் ஓரத்தில் படுக்க வைத்தவன் பின் யோசனையுடன் கட்டிலை சுவரோரமாக திருப்பி போட்டான். அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தாள். தன் மனதில் உள்ள வேதனை முழுக்க அவனிடம் பகிர்ந்த பின் மனம் லேசாகி
சிறகை விரித்து வானில் பறப்பது போன்ற உணர்வு அவளுள் எழுந்தது. என்ன வேடிக்கைலாம் பலமா இருக்கு என்ற அருகில் வந்தபடி கேலி செய்தவனை அவள் புன்னகையோடு பார்த்திருக்க சட்டென்று குனிந்து அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டான் சித்தார்த். ஐயோ, என்ன பண்றீங்க என்று அவன் சட்டையை இறுக பிடித்துக் கொண்டு பதறினாள் அவள். பார்த்தா தெரியல, உன்னை தூக்கிட்டு போறேன் என்றான் நக்கலாக. அதுக்கு இப்படியா? பயந்தே போயிட்டனா என்று படுக்கையில் போட்டவனை நோக்கி விழிகளை விரித்தபடி எழுந்தமர்ந்தாள். அவளை இழுத்து தன் அருகில் சரித்தவன், என்ன பயம்? கீழே போட்டுடுவேனா? உன்னை என்ன இப்பதான் முறையா தூக்குறனா என்ன? இது 3வது முறை என மூன்றை இழுத்தவாறு அவள் புறம் திரும்பி படுத்தான். ஆ, எப்படி என்றாள் நம்பாமல். அவன் நடந்ததை கூறவும் அவள் விழிகளை தாழ்த்தினாள். கண்ணம்மா, இனி என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட உடனடியா சொல்லிடணும். உனக்குள்ள போட்டு உழப்பிட்டு இருக்க கூடாது, பிளீஸ் என்று அவள் கண்ணம் தடவினான் சித்து. என்ற சிந்து அவனை நெருங்கி படுத்தாள். அவள் உச்சியில் முத்தமிட்டவன் தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டான். அந்த கதகதப்பான அரவணைப்பில் சுகமாக கண்களை மூடிக்கொண்டாள். பிறந்ததிலிருந்து அறியாத சுகம். விழிகளில் நீர் பெருகி வழிந்தது. இத்தனை கொடுமைகளை நீ அனுபவித்தது போதும் என்று மனம் இறங்கி கடவுள் எனக்கு சொர்க்கபோக வாழ்க்கை பரிசளித்து விட்டார் போலும். இவரை அடைய நான் எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும்? என் வாழ்க்கை தொடர்பாக மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் என் மீதும் குழந்தை மீதும் எவ்வளவு அன்பை பொழிகிறார். இவரின் காதலால் இதுவரை வாழாத வாழ்க்கையையும் சேர்த்து வாழப் போகிறேன் என்று ஆனந்தத்தில் கண்ணீர் சொரிந்தவள் அவன் அறியாமல் பிழிகளை துடைத்துக் கொண்டாள். காலையில் தன் உடம்பில் உணர்ந்த வெகுவான சூடு அவன் உறக்கத்தை விரட்ட சட்டென்று கண் விழித்து பார்த்தான் சித்தார்த். அவன் அருகில் உடலை குறுக்கி படுத்திருந்த சிந்துதான் அனத்திக் கொண்டிருந்தாள். அவள் மேல் தன் கைப்பட்டதால் தான் சூடு என்பதை உணர்ந்தவன் அவளுடைய நெற்றியில் கை வைத்து பார்க்க உடல் அனலாக கொதித்துக் கொண்டிருந்தது. திடுக்கிட்டவன் எழுந்தமர்ந்து அவள் கண்ணம் கழுத்து என தொட்டு பார்த்தான். எவ்வளவு நேரமாக ஜுரம் அடிக்கிறது என்று தெரியவில்லையே என குழம்பியவன் யோசனையோடு அவளின் உலர்ந்த இதழ்களை வருடினான். திரும்பி நேரம் பார்க்க மணி 6:30. மெல்ல ஓசை இல்லாமல் இறங்கி அறையை விட்டு வெளியேறினான். மொபைலை எடுத்து கமலாவின் நம்பரை அழுத்தியவன் அவள் லைனில் கிடைத்ததும், நீ எந்த ஷிப்ட் என எந்த விவரமும் சொல்லாமல் பட்டென்று நேரடியாக விசாரித்தான். இவன் எதற்கு காலங்காத்தால போன் பண்ணி இத விசாரிக்கிறான் என்று குழம்பியபடி, ஜெனரல் ஷிப்ட் என்றாள் அவள். நல்லதா போச்சு, நீ உடனே உன் மெடிக்கல் கிட் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வா, சிந்துவுக்கு ஜுரம் அடிக்குது என்று உத்தரவிட்டு விட்டு லைனை கட் செய்து விட்டான் சித்து. ஓ, பொண்டாட்டிக்கு ஜுரங்கிறதுனாலதான் தோரா இந்த நேரத்துல போன் பண்ணி என்ன அதிகாரம் பண்றாரா என்று சிரித்தபடி கிளம்ப ஆயத்தமானாள் கமலா. மீண்டும் அறைக்கு சென்று கவலையோடு சிந்துவை தொட்டு பார்த்தவன் வெளிவந்து வாசல் கதவை திறந்து வைத்து கமலாவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் வீட்டிற்குள் நுழைந்தவளை வேகமாக எதிர்கொண்டான் சித்து. வந்துட்டியா? வா, அவ உடம்பு அனலா கொதிக்குது என்றபடி உள்ளே திரும்பியவனை பிடித்து நிறுத்தினாள் கமலா. இரு, ஜோரம் அவளுக்கா உனக்கா? ஏன் ஓ முகமோ கண்ணை இப்படி செவந்து போயிருக்கு என்றாள் கூர் பார்வையாக. ஒரு கணம் முகம் இருண்டவன், அது அப்புறம் சொல்ற, முதல்ல வந்து அவளை பாரு என உள்ளே சென்றான். சிந்துவின் உடல்நிலையை பரிசோதித்துவிட்டு அவள் வாயை திறந்து கமலா தெர்மாமீட்டர் வைக்கவும் இமைகளை பிரித்து பார்த்தவளின் விழிகள் நெருப்பு பந்தாய் எரிய மீண்டும் சோர்வாக மூடிக்கொண்டாள். அதை கண்டவன் வேகமாக அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை தன் மடியில் தாங்கினான். சிந்துமா, என்னடா செய்து? எப்போதிலிருந்து ஜுரம் அடிக்குது? என்ன எழுப்பியிருக்கலாம்ல என்ற கவலையோடு அவள் தலைமுடியை கோதினான். என முனகியவள் திரும்பி தன் கைகளால் அவன் இடையை கட்டிக்கொண்டு மடியில் நன்றாக முகம் புதைத்தாள். அவர்களின் அந்யோன்யத்தில் வியந்த கமலா பாக்ஸில் இருந்து மாத்திரைகளை எடுத்து சித்துவிடம் கொடுத்து விளக்கியவள் அதில் 2 மட்டும் பிரித்து கொடுத்து அவள் ஏதாவது சாப்பிட்டவுடன் இப்பொழுதே கொடுக்க வேண்டும் என்றாள். வீட்டுல பிரெட் இருக்கா? இல்லையே, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று எழுந்தவனை தடுத்து நிறுத்தியவள், அது அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல வீட்டுல இருக்க பிஸ்கட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வா, அதுல 2 சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டோம், அப்புறம் அரிசி கஞ்சி வச்சு கொடு என்றாள். மெல்ல எழுந்து அவன் தோளில் சாய்ந்திருந்தபடி பிஸ்கட்டை உண்டு மாத்திரை போட்டவள் சோர்வுடன் மீண்டும் படுத்துக் கொண்டாள். சரி, அவன் நல்லா தூங்கி எழட்டும், நீ வா, நாம் அவளுக்கு கஞ்சி தயாரிக்கலாம்
என்று அவனை வெளியே அழைத்து வந்து அரைக்கதவை சாத்தினாள். என்னடா நடக்குதுங்க? ஏன் உங்க 2 பேரோட முகமும் இப்படி அலங்கழிஞ்சு போயிருக்கு என்று புருவம் சுருங்க வினவினாள். கண்கள் கலங்க நிமிர்ந்தவன், கமலா, நாம நினைச்சது போல இல்லப்பா. சிந்து சொல்ல முடியாத சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கா என்று அவளுக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் விவரமாக கூறினான். அவளையும் மீறி விழிகளில் நீர் வழிய, சி, என்ன மனுஷங்கடா அவங்களா? இல்ல, அந்த நாய்கள் எல்லாம் மிருகங்களை விட மோசமானவங்க. சின்ன பொண்ணுன்ற மனிதாபிமானம் கூட கொஞ்சம் கூட இல்லாம இப்படி செஞ்சிருக்காங்களே. அதை நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு இப்படி படபடக்குதே. உண்மையிலேயே அதை அனுபவிச்சவளோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சே, நல்ல வேலைடா, இந்த மாதிரி வீடு கிடைக்காம நாம அநாத ஆசிரமத்துல வளர்ந்தோம். அங்க நமக்கு ஒரு துன்பம்னா நாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போம். தேற்றுவதற்கு ஆள் கூட இல்லாம, யாருமே இல்லாம தனிமையில அத்தனை கொடுமைகளை அனுபவிச்சிருக்காளே அந்த அப்பாவி பொண்ணு என்றாள் கமலா துக்கத்தோடு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.